கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1637க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். சில காரியங்கள் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கிற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, அமைதியாயிருக்க வேண்டும். சில காரியங்களிலே நாம் அவசரப்பட்டு விடுகிறோம். அமைதியாய் இருப்போமானால் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நம்பிக்கை உங்கள் பலனாயிருக்கும். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதில்லாததை நம்பினார். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நம்ப வேண்டும். தாவீது கோலியாத்தை, மிகப்பெரிய வீரனாயிருந்த கோலியாத்தை ஈஸியாக வென்றுவிடலாம், வீழ்த்திவிடலாம் என்று கர்த்தருக்குள் நம்பினான். அதே போல நீங்களும் நம்ப வேண்டும். அந்நாள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தும் கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடும், தன் கர்ப்பப்பை ஜீவனோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடும், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடும் வாழ்ந்த காரணத்தினாலே அந்நாளுக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்தார். இன்றைக்கும் கூட நம்பிக்கையோடு இருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று பலனற்று இருக்கிறீர்களா? உங்கள் எதிர்கால நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள். நம்பிக்கையும் அமெரிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். சோர்ந்து போயிருக்கிற மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. சோர்ந்து போயிருக்கிற மகளே, உனக்காகத்தான் இந்த செய்தி. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.